கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகள் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தகுதியே இல்லைப்பா, எனக்கு தகுதியே இல்லைப்பா, எனக்கு தகுதியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பல வருஷமா இப்படியே ஜெபம் பண்ணியிருக்கா. அந்த மகளுக்காக ஜெபிக்கும்போது ஆவியானவர் திட்டமா சொன்னார். ஊழியத்துக்காக அழைக்கிறார். எத்தனையோ வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், தகுதி இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னையத்தான் நான் அபிஷேகம் பண்ணி சொல்லி அபிஷேகம் பண்ணி அப்படியே அழைக்கிறார். தேவனுடைய பாதபிள்ளை நம்ம எவ்வளவு தூரம் தாழ்த்துறோமோ நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மளை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நான் ஒண்ணுமே இல்லைப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, என்னை தாழ்த்துறோம்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா. அவருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் தாழ்த்தும் கண்டிப்பாக ஒரு நாள் உயர்த்துவோம். யோசேப்புடைய வாழ்க்கையில உயர்த்தினார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாழ்க்கையில உயர்த்தணுமா, அவருடைய சமூகத்துல போய் சாஷ்டாங்கமா தாழ்த்திடணும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். எப்பொழுது? தாழ்த்தும் போது கிருபை, தாழ்த்தும் போது உயர்த்துவார். அவருடைய சமூகத்துல போய், அப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, இது என்னையால செய்ய முடியாதுப்பா, இது என்னையால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எல்லாம் நீங்க தரணும்ப்பா, நீங்க தந்தா மட்டும்தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்தும் போது நம்ம குடும்பத்தை உயர்த்துகிறார். அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போம், தாழ்த்துவோம், நம்ம குடும்பத்தை உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்ததுனாலே 11 வயசுல நான் வந்துட்டேன். 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால எனக்கு ரொம்ப படிக்க தெரியாது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தாழ்த்த ஆரம்பிச்சேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டேன், நான் மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், நான் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நித்தமும் புலம்பி புலம்பி அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த 5 வருஷத்துல நடந்த காரியம் என்ன தெரியுமா? என் கூட ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். பைபிள்ல எந்த வசனம்லாம் எனக்கு புரியாதோ ஆவியானவர் சொல்லித்தர ஆரம்பிச்சார். காரணம் என்ன? தாழ்த்துனேன். எனக்கு பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு, பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு, தாழ்த்த ஆரம்பிச்சேன். தாழ்த்தும் போது கிருபையும் தந்தார். இன்னைக்கு பார்த்தவங்க முன்பா சாட்சியா நிப்பாட்டிருக்கிறார். நான் 6ஆம் கிளாஸ் தான் படித்தேன் அப்படின்னு, ஆனால் சர்ச்சில் நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிடி வரிய கர்த்தர் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி உயர்த்தினார்? அவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தினேன். அதை ஏன் சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் நம்மை தாழ்த்தும் போது கண்டிப்பாக உயர்த்துவார். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் நம்ம தாழ்த்துறோமோ, அப்பா ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, என்னை தாழ்த்துறோம்ப்பா, அவ்வளவுதான். தேவன் நம்மளை உயர்த்துவார். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருப்போம், அவ்வளவுதான். உயர்த்ததுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. இந்த மாசத்துல என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் கொடுங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், விசேஷமாக எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை வெறுமையாக்குறோம்ப்பா.
உம்முடைய பலத்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய பலத்த கருத்துல அடங்கி இருக்கணும்ப்பா. அந்த கிருபைகள் தாங்கப்பா. தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்லா எந்த ஒரு காரியங்களும் வேண்டாம்ப்பா. அந்த நாளை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களோட சிரசு மேலே ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளின் சகல கருத்துல ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தமுள்ள ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.